என்ன மம்மி இது? எங்கயாவது போர் புரிய கிளம்பிட்டு இருக்கீங்களா? போர் தான் பேபி. ஆனா இது வாழ் வச்சு நடத்துற போர் இல்ல, அறிவோடு நடத்துற போர். இல்ல இப்படி ஃபுல்லா கவர் பண்ணிருக்கீங்களே மம்மி. அந்த பூமி எப்படியாவது என் டிஎன்ஏ சாம்பிள கலெக்ட் பண்ணி போலீஸ்க்கு கொடுக்கணும்னு பாக்குறால, அதனாலதான் தலை முடியில இருந்து கால் நகம் வரைக்கும் மொத்தத்தையும் கவர் பண்ணிருக்கேன். அப்போ இந்த மாஸ்க் எதுக்கு? வாயில இருந்து வர எச்சல்ல கூட டிஎன்ஏ இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் பேசும்போதோ மூச்சு விடும்போதோ எது வெளியில வந்தாலும் ஆபத்து தான். அதனாலதான் அதுவும் அவளுக்கு கிடைக்க கூடாது. இல்ல அந்த பூமிக்கு போய் இவ்வளவு பயப்படுறீங்களே மம்மி. நான் பயப்படுறது பூமிய பார்த்து இல்ல, உன் டாடிக்கு. ககன் மாமா என்ன வெறுத்து ஒதுக்குனப்ப கூட நான் இந்த அளவுக்கு கவலைப்படல அத்தை. ஏன்னா என் அத்தை எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அம்மா என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லம்மா. இல்ல ஏதோ காரணம் இருக்கு, சொல்லுமா. ஏன் அழுதுட்டு இருக்க? அந்த கடவுள் என் நாக்க ஏன் இன்னும் வெட்டலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்னம்மா பேசிட்டு இருக்க? ஏன் அப்படி சொல்ற? இன்னைக்கு பூமி வீட்டுக்கு வந்தப்ப நான் ஏன் வாயாலே வீட்டை விட்டு வெளியே போயிட, இனி எப்பவுமே இந்த வீட்டு பக்கம் வராதன்னு சொல்லிட்டேன். அது நல்ல விஷயம் தானம்மா, அதுக்கு ஏன் இவ்ளோ வருத்தப்பட்டுட்டு இருக்க? நீ இந்த வார்த்தையே இப்போ சொல்லியிருந்திருக்கணும், ரொம்ப லேட்டா சொல்லிருக்கமா. வாய மூட. பெத்த பொண்ணு நீ. உன்னை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி திட்டேன்னா எவ்வளவு கவலைப்படுவனோ, இப்ப பூமியை திட்டும் போது கூட அதே மாதிரி வேதனையா இருக்கு. இந்த அளவுக்கு வேதனை படுறேன்னா அப்புறம் எதுக்கு அவளை வர வேணான? உங்களுக்கு எத்தனை வாட்டி நான் சொல்றது, தாரா எப்படிப்பட்ட ஆள்னு நான் ஒரு நாளும் யோசிச்சது இல்லம்மா. நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது நான் என் தங்கச்சிக்காக மட்டும்தாம்மா. என் தங்கச்சியோட சந்தோஷத்துக்காக. நான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை என்ன ஆகுன்றத பத்தி எல்லாம் நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைம்மா. ஆனா பூரி மட்டும் துருவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா ரொம்பவே சந்தோஷமா இருப்பாமா. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மட்டும்தாம்மா யோசிக்க தோணுது. ப்ளீஸ்மா, மணமேடையில நின்று போன கல்யாண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க யாரும் முன் வர மாட்டாங்கம்மா. ஆனா ஆனா துருவா வந்திருக்காமா. இவ அந்த துருவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா கண்டிப்பா வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்பாமா. இந்த விஷயத்துல என்ன நம்புங்கம்மா ப்ளீஸ். இந்த ஒரு விஷயத்துல என்ன நீங்க நம்புங்கம்மா. ஒரு அண்ணனா இது என்னோட கடமைம்மா. சாரிம்மா, நீங்க வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் வர வழி இல்லைம்மா. இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு 4 நாளைக்கு அப்புறம் எல்லாமே சாதாரணமா மாறிடுமா. என்ன புரிஞ்சுக்க முடியுதுல்லம்மா. அவங்க காதல் வேற, நம்ம காதல் வேற. அவங்க காதலிச்சாங்க. அந்த அபூர்வா பண்ணாங்களோ இல்ல அந்த மருதாணி பாட்டி தான் பண்ணாங்களோ, அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஐயோ, நடுவுல என்ன வேற இழுத்து விடுறாளே. அதுக்காக நம்ம காதல பலியாக்குறீங்களே மாமா. என் காதல் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா மாமா? ஐயோ, வெரி குட். இப்போ ஹைலைட் டயலாக் பிளட்ட பத்தி எப்படி சொல்றது? பூமி, அதனால என் காதலை நிரூபிக்கிறதுக்காக என் ரத்தத்தால உங்களுக்கு லவ் லெட்டர் எழுதுறேன் மாமா.
சூப்பர். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மாமா, ஏன் பிளட் குரூப்பும் பி பாசிட்டிவ் தான், உங்களோடதும் பி பாசிட்டிவ் தான். நம்ம ரத்தம் கூட ஒண்ணுதான் மாமா. அதனாலதான் மாமா நம்ம 2 பேரோட காதலும் ஒண்ணுதான். ஐயோ, இந்த டயலாக்லாம் யார்ப்பா எழுதுனது? எனக்கே கண்ணுல தண்ணி வருது. சூப்பர்மா, கண்டினியூ கண்டினியூ. இந்த ரத்தத்துல எழுதின லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறமாவது என் காதல் உண்மைன்னு நம்புங்க மாமா. ஐயோ, செம்மையா பேசுறியே. ஏன்னா எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி இருக்க போறீங்க மம்மி? அம்மாடி அம்மாடி அம்மாடி, அந்த பூமி இன்னும் தெளிவாயிட்டாடியே. திரும்ப என்ன பண்ணா? பூமி பேரை சொன்னா நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறமா? டென்ஷன் எல்லாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல என்ன பண்ணான்னு சொல்லு. அந்த ககன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கா. அது உனக்கு உபயோகமா இருக்குன்னு தான் சொல்ல வந்திருக்கேன். எனக்கா? நான் எதுக்கு அந்த ககனை வளைச்சு போடணும்? ககனை இல்ல, உன் புருஷனை. ஐயோ, ஏமா, உன் புருஷன் கேட்டார்ல, நீ என்ன காதலிச்சியா இல்ல சோபா சந்திராவை கொலை பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு. ஆமா, கேட்டாரு. அப்போ உன் காதலை அவமானப்படுத்திருக்காருல. அப்போ உன் காதல் உண்மையானதுன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும்ல. எப்படி? அதத்தான் பூமி பண்ணிக்கிட்டு இருக்கா. ரத்தத்தால லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கா. என்னது? நீயும் உன் புருஷனுக்கு உன் ரத்தத்தால ஐ லவ் யூன்னு லெட்டர் எழுதுனேன்னு வச்சுக்கோ, நிஜமாவே உன் காதல் உண்மையானதுன்னு நம்பிடுவாரு. அதுக்கப்புறமா டிஎன்ஏ டெஸ்டே வேண்டான்னு சொல்லிடுவாரு. போலீஸ் வாரண்டோட வந்தாலும் உன் புருஷன் குறுக்க போய் நிப்பாரு. அப்போ ரத்தத்துல லெட்டர் எழுதுனா என் காதல நம்புவாரா என் புருஷன்? முழுசா நம்பிடுவாரு.